ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மட்டன் ஈரலில் பெப்பர் ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்க போகிறோம். இவ்வளோ ருசியாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கடாயை நல்லா காய வச்சுக்கோங்க. கடாய் நல்லா காஞ்ச உடனே நல்லெண்ணெய் இல்லைன்னா கடலை எண்ணெய் ரெண்டில் ஏதாவது ஆட் பண்ணிக்கலாம். ரெண்டுமே நல்லா அரோமா டேஸ்ட் கொடுக்கும். நான் கடலை எண்ணெய் தான் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா கடாய் காஞ்ச உடனே வெங்காயம் கட் பண்ண 2 வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கிறேன். வெங்காயம் நல்லா வெந்தோடனே 2 தக்காளி 4-5 வரமிளகாய் பிச்சு போட்டுக்கிறேன். ஏன்னா மிளகாத்தூள் ஆட் பண்ணக்கூடாது. அதுக்கப்புறம் உப்பு சேர்த்துக்கிறேன். வீட்லேயே செஞ்ச ஏலக்காய் பட்டை கிராம்பு பொடி போட்டுக்கிறேன். அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் வீட்லேயே செஞ்ச கறி மசாலா பொடி 2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். நல்லா கழுவின ஈரல் போட்டுக்கிறேன். போட்டு நல்லா வேக வச்சுக்கோங்க 10-15 நிமிஷம். குக்கரில் செய்கிறத விட கடாயில் செய்யும்போது நல்லா ஜூஸியாக நல்லா சாஃப்டாக இருக்கும் ஈரல். நல்லா ஈரல் வெந்து வந்ததுக்கப்புறமா பெப்பர் பொடி போட்டுக்கோங்க. பெப்பர் பொடி கொஞ்சம் நல்லா தூக்கலாகவே போட்டு நல்லா சுருள கிண்டிக்கோங்க. கிண்டினதுக்கப்புறமா நல்லா கறி வந்து நல்லா வரும்போது மேலே கார்னிஷிங்க்கு கொத்தமல்லி தழை போட்டுக்கோங்க. இது நல்லா சுட வீட்டில் செஞ்ச நெய் சாதத்தோட கறி குழம்பு ஊற்றி பெப்பர் ஃப்ரை வச்சு சாப்பிடும் போது அவ்வளோ ஒரு ருசியாக இருக்கும். நெய் சாதத்தோட ரெசிபி வேணும்னா கேளுங்க, நான் அடுத்த வீடியோவில் ஆட் பண்ணுறேன். மறக்காமல் பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எதுவும் குறை இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.